ஹார்பிக் பாட்டில் எடுத்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிட்டு இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்க, மார்க்கர் வச்சு நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே டிசைன் தான் நீங்கள் வரைஞ்சு கட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ அந்த மாதிரி டிசைனில் நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரா பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கத்தியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு நம்ம எந்த டிசைனில் வரைஞ்சிருக்கோமோ அந்த டிசைனில் அழகாக கட் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்க, நீங்கள் கத்தியை மட்டும் ஹீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற டிசைனில் அழகாக கட் பண்ணி எடுக்க முடியுங்க. பாருங்க, நான் வந்து சூப்பராக கட் பண்ணி எடுத்துறேன். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. பாருங்க, அழகாக வந்து ஒரு டக் மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டக்குக்கு கண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஸ்டிக்கர் போட்டு தான் யூஸ் பண்ண போறோங்க. பாருங்க, நான் ஸ்டிக்கர் போட்டு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு தான் எடுத்து வச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம போட்டு வந்து வச்சு விட்டுறலாங்க. இந்த டக்குக்கும் கண்ணு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து நம்ம டக் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் அழகாக்கிறதுக்காக நான் கலர் டேப் எடுத்துருக்கேன். இந்த கலர் டேப் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஒட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு டக்கு வந்து அழகாக தண்ணியில் போகிற மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கும், கியூட்டாகவும் இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுட்டேன். இப்போ அந்த டக்குடைய கழுத்து பகுதி இருக்குங்களா, அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் டேப் போட்டு நான் ஒட்டிட்டேன். பாருங்க, அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பென் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து நான் ஸ்கெட்ச், கம் இது ரெண்டுத்தையுமே வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை வச்சு நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்கவே ரொம்ப கியூட்டாக அழகாக இருக்கு. பாருங்க, இனிமேல் லைசால் பாட்டில் காலி ஆயிடுச்சுன்னா தூக்கி போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு அழகான ஆர்கனைசர் செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க.